நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. இறைவணக்கம். சூரியன் வருவது எவராலே, சந்திரன் திருவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் அதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாவோ என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வார்த்தைகளோடு கடவுள் வாழ்த்து பாட சிறுமலர் பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வரவேற்புரை. மணி அடிக்கிற சத்தம் என்னன்னு பாக்குறீங்களா? அதாங்க இயேசு சாமி இன்னும் 2 நாளையில நம்ம ஊர்ல வந்து பிறக்க போறாரு. பாத்தீங்களா? வானமெல்லாம் கூட ரொம்ப வெயில் இல்லாம இயேசு சாமி முழுமையா பிறக்கணும்னு அவரை வரவேற்க 3-4 நாளா குளிர்ந்த தென்றல் காற்று அடிக்குது. நம்மை எல்லாம் வரவேற்க திரு ஜோசப் நாயகம் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை இணைந்து இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்த போறவங்க எல்லாரையும் நாமளும் வாங்க வாங்க வருக வருகன்னு கூப்பிடுவோமா? அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது பங்கின் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பெருவிழாவினை சிறப்புற நடத்தி அதனை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் நம்மையெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் முன்வந்திருக்கின்றன. அவற்றில் சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி அருட்சகோதரிகள் மற்றும் மாணவியர் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் கிறிஸ்து பிறப்பு விழா நடனத்தை நமது மத்தியில் நடத்தி காட்ட லோயலா துவக்கப்பள்ளி மாணவ செல்வங்களையும் மற்றும் ஆசிரியர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன்.
மற்றும் நமது பங்கின் பாடற் குழுவினர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு இந்த நமது பங்கின் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பெருவிழாவை மிகச் சிறப்புற கண்டுகளிக்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. வரவேற்பு சொல்ல வந்த நம்ம திரு ஜோசப் நாயகம் ஆசிரியர் அவர்களுக்கு இயேசு நம்ம ஊரில் பிறக்க போறாருங்கிற செய்தியை என்ன அழகா எடுத்து சொன்னாங்க பார்த்தீங்களா? இயேசுவை வரவேற்க ரெடியாக இருக்கிற நம்மெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட திரு ஜோசப் நாயகம் ஆசிரியர் அவர்களுக்கு கரம் தட்டி நன்றியை சொல்வோம். நடனம். கிறிஸ்து பிறப்புனா சும்மாவா? அவரால் தான் நமக்கு மீட்பு கிடைச்சது, மகிழ்ச்சி பிறந்தது, எல்லா மனுஷங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த மகிழ்ச்சியின் நாளா நினைச்சு அக்களிப்போட ஆட வர்றாங்க நம் சிறுமலர் பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள். வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. இவ்வுள்ளம் மகிழட்டும், இவ்வுள்ளம் மகிழட்டும், விண்ணும் மண்ணும் ஒன்றாய் சேரட்டும். இவ்வுள்ளம் மகிழட்டும், இவ்வுள்ளம் மகிழட்டும், விண்ணும் மண்ணும் ஒன்றாய் சேரட்டும். வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. பொன்னும் கோடும் எங்கே, அது காணிக்கையா இங்கே, சின்ன காலம் முன்னே வைப்போமே, வண்ண காலம் போற்றி நிற்போமே. தூவர்க்கம் எங்கே, தூயலுக்கா இங்கே, மாணவர்க்கு நம்மை பூமி, இயேசுவுக்கு சீடராவோமே. பூத்திருக்கும் நீல புஷ்பம் வாசம் வீசட்டும், காத்திருக்கும் கண்களுக்குள் நேசம் வீசட்டும், ஆத்திருக்கும் கிண்ணறங்கள் பாமுழங்கட்டும், இயேசு மகிழட்டும். வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. கூத்தையொன்றும் இல்லை, நெற்புத்தலங்கள் இல்லை, தாழ்மை என்னும் உத்தமமிது, வானதேவன் சித்தமும் இது. மாடம் ஒன்றும் இல்லை, இளமஞ்சு ஒன்றும் இல்லை, புல்லரிக்கும் தேவனின் பிள்ளை, இது புன்னகைக்கும் பாலனோ வெள்ளை. வார்த்தை ஒன்று மாம்சமாக தோற்றம் கொண்டதோ, வாழ்க்கை இன்று தூய்மையாக மாற்றம் கண்டதோ, வானகத்தின் வாசலை தான் கண்கள் கண்டதோ, மனுவேல் இவர்தானோ. வெள்ளிப்பனி புல்லில் விழும் ராவினில் இயேசுபாலன் தோன்றினாரே. வானமெல்லாம் வெள்ளை, வீரழகின் எல்லை, மார்முடித்த தாரகை இது, கால்முடித்த பேரொளி இது. ஆடையெல்லாம் கந்தை, ஆனால் இது விந்தை, ஆத்துணவின் அற்புதம் இது, நாம் வணங்கும் பொற்பனம் இது. மேகமெல்லாம் பூங்கொடிகள் தூவும் நேரமோ, நாகமெல்லாம் தேன்துளிகள் போடும் நேரமோ, தூதரெல்லாம்
கொள்வோம்ல. என்ன சிறப்பா நடனம் ஆடிட்டாங்க. ஜோரா கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிப்போமா? ஏங்க, பெத்தலை பார்த்துருப்பீங்க, புயலை பார்த்துருப்பீங்க, பெத்தலை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நிஜமாவா? அட அதாங்க, நாம வாழுற பூமியை படைச்ச சர்வ வல்லவரான இயேசு சாமி பிறந்த ஊருங்க. அந்த பாட்டைத்தான் பாடி அசத்த போறாங்க நம்ம பாடல் குழுவினர். ஏகப்பட்ட செய்தி இந்த பாட்டுல இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா பாடி எங்களை எல்லாம் வெத்தலைக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. போங்க, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஆங்கில பாடல் நீங்க மட்டும்தான் பாடுவீங்களா?
இங்கிலீஷ் பாட்டு நாங்களும் தான் பாடுவோம்ல. நீங்க மட்டும் தான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வீங்களா? நாங்களும் தான் சொல்வோம் என பாடி பாடி வாழ்த்து சொல்ல போகும் பாடற் குழுவினரை கரம் தட்டி பாராட்டுவோமா? என்ன பாட்டு பிச்சு உதறி புட்டிங்களே. கிறிஸ்மஸ் வந்தாலும் வந்துருச்சு. கொண்டாட்டம் குதூகலம் தாங்க முடியலையே. ரொம்ப ரொம்ப நல்லா பாடிட்டீங்க. சூப்பரோ சூப்பர். சாந்தா கிளாஸ் அப்படின்னா நம்ம ஊர் தாத்தா மாதிரி தாங்க. அவர் மான் பூட்டிய வண்டியில வந்து நமக்கெல்லாம் பரிசு தருவாரு. பனிமலை, கரடு முரடான பாதை, வெண்பனி, இப்படி எல்லா இடர்களையும் தாண்டி அவர் நமக்கு எப்படி நம்மளை தேடி வந்து gift கொடுத்து சந்தோஷப்படுத்தினாருன்னு இந்த பாட்டுல கேட்போமா? மிக மிக அருமை. அருமையாக பாடல் பாடிய பாடகர் குழுவினருக்கு நன்றிகள். தப்பாட்டம், தடியாட்டம் பார்த்துருப்போம். கரகாட்டம், காவடியாட்டம்னு பார்த்துருப்போம். நம்ம லயோலா ஸ்கூல் ஆட்டம் என்னன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இப்ப பாருங்க, தெரிக்க விட போறாங்கல்ல. Bara bara bam bam bam, bara bara bam bam bam, bara bara bam bam bam.
குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிபொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனிபொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது, காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்தது குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. மரபர பம் பம் பம், மரபர பம் பம் பம், மரபர பம் 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 பம். மரபர பம் பம் பம், மரபர பம் பம் பம், மரபர பம் 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 பம். வந்துட்டாலே நம்ம ஊர்ல பெரிய கொண்டாட்டம் தாங்க போங்க. களை கட்டுதுங்க நம்ம ஊர். ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, ரொம்ப நல்லா ஆடிட்டாங்கப்பா. நன்றி நன்றி நன்றிங்கப்பா. கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துரை. ஈசி சேரில் அந்த மரத்தின் கீழ் என் கண்களுக்கு ஓய்வு கொடுத்தேன்.
என் சிந்தனைகளோ தேவ சமூகத்தில் அசைவாடி கொண்டிருந்தது. தூரத்தின் மரங்களில் மாநாட்டு சபை காற்றில் கரைத்த இவ்வரிகள் என் நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சின. எங்களை வைத்து இத்தனை சிலுவைகள் செய்த மனிதர்கள் அவர்களை வைத்து எத்தனை இயேசுவை செய்தார்கள் என்ற சிந்தனையோடு கிறிஸ்து பிறப்பு செய்தி வழங்க அருட்சகோதரி அருள் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஈன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணம் மேவும் வண்ணமே, என்னை தேடி வந்ததேன். ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. ஆம், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தெய்வம் மகனாக நம்மிடையே பிறந்தார். அந்த விழாவை நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கன்னியிடமிருந்து பிறந்தவர் கன்னிமேரி, முப்பொழுதும் கன்னிகை என திருச்சபை நமக்கு கூறுகிறது. இயேசுவை பெறும் முன்னும், இயேசுவை பெற்ற பின்னும், இயேசுவை பெற்றபோதும் அவர் கன்னியாகவே இருந்தாள். அந்த கன்னிமரியைத்தான் நாம் ஆரோக்கிய மாதா, உபகார மாதா, சலேத் மாதா என நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த கிறிஸ்மஸ் விழா நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தியில் லூக்கா கூறும் இந்த நற்செய்தியை அனைவரும் அமைதியுடன் கேட்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தையை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ராயல் மக்கள் அவர்களுடைய வாழ்வில் கடவுள் அவர்களோடு இருந்தார். அவர்களுடைய உடம்பு முழுதும் கடவுளோடு ஒட்டி இருந்தது. அவர்கள் பிற இனத்தரை போல சிலைகளை வணங்கும் போது அவர்களுக்கு துன்பத்தை தருவித்தார். மீண்டும் அவர்கள் யாவே கடவுளை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். என்றும் கடவுளை அவர்கள் இறைவாக்கினர்கள் அனைவரும் மெசியாவை பற்றி முன்னறிவித்துள்ளனர்.
எசையா அந்த எசையா ஆகமத்தில் எசையா இறைவாக்கினர் இயேசுவை ஒரு நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என குறிப்பிடுகின்றார். எனவே கடவுள் முன்னோர்கள் அறிவித்த அதன்படி மரியாவுக்கு கடவுள் வானதூதர் கபிரியேல் தூதரை அனுப்பி அவருக்கு இயேசுவின் பிறப்பு செய்தியை அறிவித்தார். நாம் அனைவரும் நம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த நாள் வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆடை அணிகலன், நல்ல சாப்பாடு, இன்னும் வெடி, வீட்டு அலங்காரம் எல்லாம் செய்கிறோம். இப்பொழுது நமக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறார், நமக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கப் போகிறார், அவர்தான் இயேசு. எனவே நாம் அனைவரும் சந்தோஷத்தோடு அவரிடம் நாம் சந்தோஷத்தோடு அதை கொண்டாட இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு உறவுகள், நாம் குடும்பத்தில் நமக்கு உறவுகள் தேவை. ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு அப்பா இருந்தார், அவர் பேர் சவரிமுத்து, அம்மா மரிய தங்கம். அந்த அப்பா போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். அம்மா டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்களுக்கு 3 வருடம் குழந்தை இல்லை. மாதா கிட்ட வேண்டி கடைசியில் ஒரு பையன் பிறந்தான், அவர் பேர் தாஸ். அவருக்கு திருமணம் முடித்து 2 பிள்ளைகள். அவர்கள் ஒரு கூட்டு குடும்பமாகவே இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் 2 பேரும் ஓய்வு பெற்ற பின் ஒருவரையொருவர் அவர்கள் மகன் மகள் பேர பிள்ளைகள் பேசுவது கிடையாது, வீட்டில் சரியாக அவர்களை கவனிப்பது கிடையாது. ஏதோ சாப்பாடு மேஜையில் வரும், நீங்கள் சாப்பிட்டுக்கங்கன்ற அளவில் இருந்திருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும், அந்த ஐயாவும் அந்த அம்மாவும், நான் இறந்து போயிட்டா உனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த மகன் உன்னைய கவனிக்கவே மாட்டான், உனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா இல்லை இல்லை நம்ம மகன் அப்படி இல்லைங்கிறாங்க. கொஞ்ச நாளையில் அந்த அம்மா சுகம்லாம் போய் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பா இருந்தார். மறுபடியும் அதே நிலைமை. என்னன்னா மகன் வேலைக்கு போயிட்டு எந்த நேரமும் செல்லு தான் கையில், மற்றவங்களோட உடையாடுறதும் பேசுறதும் அதே அரட்டை அடிக்கிறது தான். மருமக வீட்டு வேலையை செஞ்சுட்டு டிவி பார்க்கறது. பேர பிள்ளைகளும் தாத்தா பாட்டிக்கு ஒன்றுமே செய்யறதில்ல. இது உறவுகள் எப்படி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். கடைசியாக அந்த அம்மா இறந்த பிற்பாடு இவர் ஒரு நாள் மகன்கிட்ட நைட்டில், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் உடனே ஃபோன் வந்துருச்சு, நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பிற்பாடு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதோட சரி, அவர் நைட்டு தூங்க போனார். கடைசியில் காலையில் அவர் வேலைக்கு போக நேராயிடுச்சுன்னு மகையும் போயிட்டார். இந்த மருமக வேலையை முடிச்சுட்டு அவரை சாப்பிட எந்திரிக்கலேன்னு மாமனாரை போய் எழுப்புனா அவர் இறந்துட்டார். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க உறவுகள். கடைசியில் இந்த அம்மா காலை பிடிச்சி அழுது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, ஆமாம் அப்பா இறந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லி உடனே அவர் அதுக்கப்புறம் அப்பாவை கட்டி பிடிச்சி, அப்பா ராத்திரி பேசுகிறேன்னு சொன்னாரே, நம்ம ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு சொல்லி சொல்லி அவர் அழுகிறார். செத்த பிற்பாடு அழுது என்ன புண்ணியம்? யோசித்து பாருங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், நமக்கு உறவுகள் முக்கியம். உறவுகள் இருந்தால் தான் முடியும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில். அதனால் இந்த இயேசு பிறக்கிற நாளையில் நாம் அனைவரும் குடும்பத்தில் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவோடு நாம் இருக்க முயற்சி செய்வோம். அடுத்து தேவ சகாயம் என்பவரை நாம் மிகவும் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வாரமும் அதுக்கு இந்த வேண்டுதலை வச்சு கோழி மாடு ஆடு எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிற மதத்தினர், அவர் இந்துவாக இருந்தவர், அவர் நீலகண்டன். அவர் அந்த பிரெஞ்சுக்காரர் டிலேனா என்றவோட பழகி அவர் இயேசுவை பற்றி அவருக்கு சொல்லி, முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் யோபுவை பற்றி, யோபு என்பவர்
மிகவும் நல்லவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய சொத்து வச்சிருந்தாரு. அவ்வளவு சொத்தும் போயிடுச்சு. பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க, ஆடு மாடு எல்லாமே இறந்துட்டாங்க. கடைசியில் அவருக்கும் சுகம் இல்லாமல் போய் ஒரு குப்பைமேட்டில் இருந்தார். அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் வந்து, நீ என்ன பாவம் செஞ்சியோ இந்த மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை சொல்லலை. நாம் இறைவனின் கரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், ஏன் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு சொன்னார். மறுபடியும் அவர்களுக்கு 2 மடங்கு பிள்ளைகளும் செல்வங்களும் அவர்களுக்கு கடவுள் கொடுத்தார் யோபுக்கு. அந்த கதையை இவர் நீலகண்டன் சொல்றார். நீலகண்டன் அதை நம்பி நீலகண்டனுடைய வீட்டில் ரொம்ப கஷ்டம், விவசாயம் சரியா வர்றதில்ல, ஆடு மாடுகள்லாம் இறந்து போச்சு. இந்த மனவேதனையை அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்ப அவர் யோபு கதையை சொன்ன உடனே இவர் மனம் மாறி நாகர்கோயில் பத்மநாதபுரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் நடந்து வடக்கன்குளம் என்ற இடத்துல திருமுழுக்கு பெற்று தேவ சகாயம் என்ற பெயரை எடுத்தார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவ சகாயத்தை நாம் மிகவும் கொண்டாடுகிறோம். அவரிடம் இருந்த நம்பிக்கை விசுவாசம் ஏன் நமக்கு இல்லை? நாம் ஞாயிற்றுக்கிழமையாவது கோயிலுக்கு வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கூட வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமையாவது வரணும். நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்து பிறப்பானது நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அருமையான கருத்துக்களை அழகாய் வழங்கிய எம் அருள் சகோதரி அருள் சேவியர் அவர்களுக்கு நம் நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். ஒரு காட்டுல மயில் ஆடுறத பார்த்து மரங்கொத்தி பறவை ஒன்று நானும் ஆடட்டுமான்னு கேட்டுச்சாம். சிரிச்சுக்கிட்டே மயில் வா வா ஆடி பாருன்னு சொன்னுச்சாம். இப்போ மயில் போல சிறுமலர் பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள் கிறிஸ்து பிறப்பை பத்தி ஆட போறாங்க. நாமளும் சேர்ந்து ஆடுவோமா? Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells, jingle all the way. Oh, what
அசைத்து கையை அசைத்து கலகலன சிகை அசைத்து பாத மலரடிகள் பஞ்சாய் பறக்க ஆடி மகிழ்வித்த அனைத்து மாலலைகளுக்கும் நன்றி. இசை கண்டு மயங்காத இனமே இல்லைங்க. தூங்குறவங்களை தட்டி எழுப்ப, தூங்காதவங்களை தூங்க வைக்க எத்தனை பாட்டு. நம்ம இயேசு சாமி பொறப்பை பற்றி பாட வர்றாங்க நம்ம பாடல் குழுவினர். அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்போம். நாதம் என் ஜீவனே நாளும் என் வாழ்விலே எனும் பாடலுக்கு ஏற்ப இனிய குயிலோசைகள் இறைபாலனை புகழ்ந்த நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே
நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே